எழுதி அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைப்பது நம்ம தாய் முத்துமாலையம்மா. ஆமாதாயி. நினைச்சா கோபுரமா உயர்த்தி வச்சிருவோம். கடைக்கன் பார்த்தாலே போதாதா? அவள் அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வம், சக்தி வாய்ந்தவள். சிறுத்தொண்ட நல்லூரில் இருக்கின்ற என் தாய் முத்துமாலை. ஆமாதாயி. ஆமாம்மா. சில ஆலயத்துல பாருங்க ஒருத்தி மாத்திரம் உட்கார்ந்துருப்பா, ஒரு தெய்வம் மாத்திரம் உட்கார்ந்து. இந்த பாருங்க அஷ்டகாலிகள், அக்கா தங்கிமார்கள் அத்தனை பேரும் நவசக்திகளாக அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணா மாயவன் ஸ்ரீமன் நாராயணனோடு அண்ணனையும் உடல அண்ணனையும் கூட வச்சிருக்காங்க. உட்காரியா அவனை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு ஆமா சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி அள்ளி வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குகின்றாள் என் தாய் முத்துமாலை. முத்துமாலை அம்மன். முத்துமாலை அம்மன் சாதாரண தெய்வம் இல்லம்மா. அடடா அவர் கருணை கரைக்கன் சிறந்து பார்த்துட்டான்னு வை. அடடாடாடா எங்கேயோ போய் உட்கார வச்சிருவா. அவருடைய திருவருளாலை தான் நாம இன்னைக்கு சிறப்பான நிலையில பயணம் பண்ணிக்கிட்டு. அம்பிகையை சரண் புகழ்ந்தால் அதிக வரம் பெறலாம். ஆமா. நமது எட்டயபுரத்தில் பிறந்த புரட்சிக்கு பாரதி அழகா சொல்றார். சரி, அவளை நம்பினால் நமக்கு எந்த குறையும் வராது. வராது உண்மைதான். அவள் செயல். ஆமா. அங்கே கைலாசத்திலே பகவான பகவதியும், வைகுண்டத்திலே வைகுண்டாதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமியும், சத்தியலோகத்திலே பிரம்மதேவன் தலைவர்களோடு அமர்ந்திருக்க மூர்த்திகளாலும் முப்பெரும் தேவியர்களாலும் பராசக்தியினுடைய கருணை பார்வையினாலும் இந்த உலகெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாதாள உலகத்தை ஆண்டு வருகிறான் நாகராஜன். பாதாள உலகத்திலேயா? ஆமா, நாகலோகத்திலே. பாதாளத்திலே அசுரன் வாழ்கிறார். அந்த பாதாள உலகத்துக்கு அடுத்தாப்புலமா நாகலோகம் இருக்கு. அதனால பாதாள லோகம் ஆகாது. பாதாள லோகம் வழியாத்தான் போகணும். நாகலோகமான ஒரே ஒரு மகள் நாகக்கண்ணி பெற்றோடி. ஆமா ஆமா. சகல சௌபாக்கியத்தோடு வாழ்கின்றான். அப்படி வாழ்கின்ற நாகராஜனுக்கு அந்த ஒரே ஒரு மகள் பருவ வயதிற்கு வந்தார். ஒரு மகள், ஒரே ஒரு மகன் நாகக்கண்ணி. அந்த பருவ வயதிற்கு வந்த தன் மகளுக்கு தகுந்த மணவாளனை உலகமெல்லாம் தேடினார். தேடி கடைசியில ஒரு நல்ல மணவாளனை கண்டுபிடித்தான். கண்டுபிடித்து தன் மகளுக்கு நாகக்கண்ணிக்கு மனம் பிடித்து வைத்தான். இந்த பெண்ணை பெற்றவங்க அடி வைத்து நெருப்ப கட்ட மாதிரி இருப்பாங்க. என்னடா காலேஜுக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துருவாளே, இன்னைக்கு காணுமே என்ன ஆச்சு அப்படின்னு பதப்பதைப்போட உட்கார்ந்துருப்பாங்க. அது பெண்ணை பெற்றவங்களுக்கு தான் தெரியும். அந்த நாகராஜன் அப்படித்தான் தன் மகளுக்கு சிறந்த மணவாளனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று 14 லோகமும் தேடி ஒரு சிறந்த மணவாளனை தேர்ந்தெடுத்து நல்லதொரு சுப வேளையிலே திருமணத்தை முடித்து வைத்தார். எப்படி தெரியுமா? தன்னுடைய மகள் நாகக்கண்ணிக்கு ஆமா நல்ல வரனை தேர்ந்தெடுத்து மாப்பிள்ளையும் பெண்ணமாக அந்த மணவரையில் அழைத்து வந்து நாகக்கண்ணிக்கு சீரும் சிறப்புமாக எப்படி திருமணம் நிகழ்வுற்றது தெரியுமா? எப்படி அம்மா? பெருமாள் தொழில்கள் கூறுகின்றன. தானம் செய்தார் நாகராஜன்.
பாக்கியம் இல்லை. புத்திர பாக்கியம் இல்லாமல் ஆமா, போகாத கோவில் இல்லை, இருக்காத விரதம் இல்லை, கேளாத குறி இல்லை, குறி இல்லை. ஆதி வராசக்தியே இன்னும் இறக்கம் இல்லையா என்பேன் ஆகா என்று அந்த நாகை பெண்ணியாகப்பட்டவள் ஆமதாயே தாயார வேண்டி ஆஹா நினைத்து நினைத்து ஆ, உருகி உருகி மனம் உருகி வேண்டும். ஆமா